இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பெரிய பெரிய துண்டாக வாங்கியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டு டேப் வாட்டரில் தண்ணியில் வச்சு அலசிக்கலாம். 2-3 ட்ரிப் நல்ல தண்ணியை வச்சு அலசிக்கோங்க. நல்லா அந்த ரத்தத்தினுடைய இதெல்லாம் போகிற அளவுக்கு, ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு ஃபைனலாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் அலசிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த மீன்களை வச்சு தான் இன்றைக்கி அருமையான ஒரு டிஷ் செய்கிறோம். அது என்னன்றது கண்டினியூவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மீனெல்லாம். இந்த மீனுடைய தலையும் வால் பகுதி வச்சு மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சால்ட் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த மீன்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இந்த பெரிய பீஸுங்களை வச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது. என்னடா இவ்வளோ பெரிய பீஸாக இருக்கான்னு நினைக்காதீங்க. இதுலேயும் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் உப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனில் இருக்கிற அந்த வாடெல்லாம் போய் நல்லா க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும். அதுக்காக தான் பண்ணுறது. மீன் அலசும் போது மட்டும் எப்பவுமே கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ட்ரிப்பு நல்லா டேப் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 2 செகண்ட் இப்படி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் அலசுங்க. அது இருக்கிற ஸ்மெல் எல்லாம் போய் உங்களுக்கு நீட்டாக ஹைஜீனிக்காக நல்லா வாஷ் ஆகிடும். அதே மாதிரி தலையும் வாங்கியும் அதேமாதிரி கழுவிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து குழம்பு சேர்க்குறோம். மீன் குழம்பு இவங்களையும் இதே மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். சரிலாம், ஒரு 2 செகண்டு தண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். தழையும் வாழையும் கழுவி நல்ல மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி 4 லிட்டர் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இவங்களை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம மீன் குழம்பு செய்கிறோம். அப்போ செய்யும் போது பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு டப்பர் வேறு ஏர் டைட்டர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீனை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னென்னு செய்கிறன்றது பாருங்கள், வாங்க பார்க்கலாம். மீன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 2-3 ட்ரிப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உப்பும் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி இருக்கும். நல்ல பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா ரோகு மீன். அது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு அடியில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரியே தான் இது வேக வச்சு எடுக்கணும். இட்லி தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு அது மேலே மீன் எடுத்து வச்சுக்கலாம். சென்டரில் எப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆவிலே பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வேகணும். மீன் எடுத்து போய் இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சு மூடி போட்டுக்கோங்க. நல்லா ஆவிலே ஃபஸ்ட்டு மீன் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்றது பார்க்கலாம். கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு புதுமையான வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டினியூவாக என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன டிஷ் செய்யறது பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மீன் வந்து குக்கரில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வைங்க போதும். அதில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூடாக இருக்குது. ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சுட்டு இந்த தோல் பக்கத்தில் கட்டுங்க. இப்போ பாருங்கள், வேகும் போதே தோல் வந்து உறிஞ்சி வந்திருக்கு. அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன டிஷ் பண்ணுறது தெரியும். ஓகே அகலமான தட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீன் எடுத்து தனித்தனியாக வைக்கிறது கரெக்டாக இருக்கும். எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக. ஆக்சுவலி நல்லா வெந்துருச்சு. அப்படியே இதை எடுத்து உதிர்த்து தான் போகிறோம். இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உடஞ்சாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபேன் காற்றுல நம்ம ஆற விட்டுக்கலாம்.
இப்படி பரவலான தட்டில், பெரிய தட்டில் இப்படி எடுத்து வச்சுட்டு ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு புட்டு மாதிரி நம்ம வந்து இதை வந்து பெசரி எடுத்துக்கணும். இப்போ ஃபேன் காற்றுல வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மீன் வந்து 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி உதிரி பண்ணலாம். இந்த தோலெல்லாம் இப்படி நீக்கிக்கோங்க. நீக்கிட்டு சென்டர் முள்ளு தான் நல்லா 2 கையுமே வாஷ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா 2 கை யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அப்போ 2 கையும் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி வந்து 2 கையிலையுமே வச்சு மீனை வந்து இப்படி பெசரி விடுங்க. இப்படி கையாலே பெசரி விடும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது முள் இருந்தால் கூட உங்களுக்கு கையில் வந்து தென்படும், நெருடும் போது அந்த முள்ளை மட்டும் நம்ம நீக்கிட்டு, அதே மாதிரி தோலையும் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாகவே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்சுருக்கனால தோல் பார்த்திங்கன்னா உறிஞ்சி வந்துடும். ஏன்னா அந்த சைடில் இருக்கிற தோல், மீன் தோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த தோலையும் நீக்கிட்டு முள்ளையும் நீக்கிட்டு நம்ம இந்த எல்லா மீனையும் பார்த்திங்கன்னா இப்படி புட்டு மாதிரி நம்ம உதிரியாக பண்ணிக்கணும். இப்படி புட்டு மாவு எப்படி உதிரியாக பண்ணுறோம் அந்த மாதிரி மீனையும் பெசரி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, கடல் உணவில் தான் புட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதாவது சுறா புட்டுன்னு தான் அது பேரே. ஆக்சுவலாக வந்து நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட நம்ம வந்து புட்டு செய்யலாம். மீனில் ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு ரோகு மீன் வந்து நல்லா 5 கிலோ இருக்கிற மீனை பார்த்து வாங்குங்க. அதில் வந்து 5 கிலோன்னா 5 கிலோ தேவைப்படாது, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பெரிய பீஸ் உள்ள ஒரு மீனை எடுத்து 1 கிலோ 2 கிலோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து சென்டர் பீஸாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா முள்ளும் இருக்காது. ப்ளஸ் இந்த மாதிரி புட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த புட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு ஈஸியாக டைஜஷனும் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி தான் நல்லா ஒரு தட்டு ஃபுல்லாக நல்லா உதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து முள்ளும் இருக்காது, உங்களுக்கு தோலை நீக்கிட்டு இந்த சென்டரில் இருக்கிற அந்த ஃப்ளஷ், அதாவது சதப்பகுதி மட்டும் கையிலே இப்படி நல்லா பெசரி விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் டைமு. பட் ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்னா நம்ம வந்து அதுக்காக ஒரு கொஞ்சம் வேலை மெனக்கடை தான் செய்யும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நேரம் இது பண்ணோம்னா நல்ல ஒரு பொருளும் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்படி இங்கே பாருங்கள், முள்ளெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இது சென்டரில் இருக்கிற முள் பார்த்திங்கன்னா, மீன் பெரிய சைஸ் மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முள் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திருப்பி ரிப்பீட்டடாக. இது பார்த்திங்கன்னா தோல். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டாகுங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு கூட இதை போட்டுடலாம், அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம தோலையை நீக்கிட்டு முள்ளையை எடுத்துகிட்டு நல்லா அழகாக இப்படி வந்து தட்டில் வந்து நம்ம அழகாக மீனை வந்து உதிரி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்க மீன் பார்த்தா ரோகு மீன் தான். இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 250 தான் வரும். அதனால் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1 கிலோ 2 கிலோ வாங்கி இதிலேயே நம்ம புட்டு செய்யலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இப்போ ஒரு அடிகனமான ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே விடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து கிரவுண்ட்நட் ஆயில், அதாவது கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எப்பவுமே சுத்தமான மரச்செக்கெண்ணெய் தான் வாங்குவோம். உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரெகுலர் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் கடலில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு நான் டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வைக்கும்போது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. சுற்றிலும் எண்ணெய் வந்து பாத்திரத்தில் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாத்திரம் சீக்கிரம் வந்து கருகாது, எண்ணெயும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அடுத்தது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கறி லீஃப். அதே நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்து கொடுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க எப்போவுமே. அப்போ தான் கடுகில் வெடிக்கும் போது அது ஒரு தன்மை இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது. அதனால் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, வரமிளகா தான் நம்ம எடுத்துருக்கோம். காரம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால கம்மியாக போடணுன்ற வரமிளகா சேர்த்துக்கிறோம். அதை விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மூலம் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3-4 பல் பூண்டு மட்டும் தட்டிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி மட்டும் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது ஒரு ஆப்ஷனலு. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டுட்டு அதையே நல்லா எண்ணெயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா வந்து ஒரு ஆஃப் குக் ஆகிறவங்களுக்கு வெந்தால் போதும். முட்டைக்கு எப்படி நம்ம வந்து குக் பண்ணுவோம் இல்லைங்களா, வறுக்கிறதுக்கு, அதே மாதிரி தான், சேம் மெத்தடு தான். புட்டுக்கும் மீன் புட்டுக்கும் இதே மாதிரி தான் செய்யணும்.
இப்போ டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வறுத்துடுங்க. அந்த அரோமா ஸ்மெல்லு, அதாவது மஞ்சத்தூள் இருக்கிற பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணால் போதும். எப்பயுமே மஞ்சத்தூளை வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அந்த எந்த வகை டிஷ்ஷாக இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், கூடுதல் சுவையாக இருக்கும். அதனால் எண்ணெயில் போட்டு வறுத்துடுங்க மஞ்சத்தூளையும். இப்போ உதிரி வச்சுருக்கிற நம்ம மீன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கையிலே அப்படியே நல்லா இப்படி உதிரி உதிரியே போட்டு விடுங்க. ஏன் இந்த உதிரி உதிரியே போட சொல்கிறேன்னா, இல்லைனா பார்த்திங்கன்னா மேஷ் மாதிரி ஆகிடும். அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பேஸ்ட் பதத்தில் அந்த மாதிரி வரக்கூடாது. உதிரி உதிரியாக தான் அது சாஃப்டான மீன்ன்றது சாஃப்ட் இல்லைங்களா, ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். அந்த மாதிரி உதிரி உதிரியாக போடும்போது அப்போ தான் உங்களுக்கு நல்ல புட்டு எப்படி இருக்கும், உங்களுக்கு உதிரி உதிரியாக தான் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி கையிலே நல்லா விரலில் வச்சு இப்படி உதிரி உதிரியாக போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மீனுக்கு நம்ம மீன் புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் காரன்றது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இது மேலும் சுவை கூட்டுறதுக்கு நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மேலே, கிட்டத்தட்ட 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிற மீன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ மீன் அளவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முள் தோலெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக 2.25 கிலோ, ஒரு 200 கிராம் வேஸ்டேஜ் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ இது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதுக்கு வேண்டிய அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கலாம். பெப்பர் தூள் நல்லா கரண்டியில் மெதுவாக கலக்கி விடுங்க, ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. ஏன்னா மீன் புட்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக தான் இருக்கணும், அதுக்காக தான். மைல்டாக அப்படியே போட்டு லைட்டாக அப்படியே கலக்கி விடணும். கரண்டி வச்சுட்டு ரொம்ப இதெல்லாம் கலக்கக்கூடாது, மெதுவாக கலக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கணும். கரண்டியில் எடுத்து பார்க்கும் போது பக்கத்தில் காட்டுற பாருங்கள், இப்படி உதிரும் போது நல்லா உதிரி உதிரியாக கீழே விடணும் உங்களுக்கு. இதுதான் வந்து புட்டுக்கு கரெக்டான இது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ குக்கில் அப்படியே சும்மா மூடி போட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆகட்டுன்ட்டு, கொஞ்சம் உதிரி ஆகட்டுன்ட்டு. இப்போ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம், மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும். இந்த முட்டையெல்லாம் பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது இந்த மீன் புட்டும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி உதிரும் போது இப்படி உதிரி உதிரியாக வரணும் உங்களுக்கு மெயினாக. பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுலில், சர்விங் பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி அருமையாக வந்திருக்கு. இதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. பக்குவமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா அருமையான ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் புட்டு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ரோகு மீனில் தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே எதிர்பார்க்கலங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பாத்திரத்துலேயும் ஒட்டலை. பாருங்கள் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பவுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ மீன் அளவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எவ்வளோன்னு சொல்கிறேன். பாருங்கள் க்ளோஸில் காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடாக இருக்குது, டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், செம்ம சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. உண்மையுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், அதிக பொருளும் தேவைப்படாது செய்கிறதுக்கு. ஒரு 4-5 பொருள் இருந்தால் அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் புட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களும் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஏதாவது மீன் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக. நம்ம எப்பயுமே பொரிக்கிறது, குழம்பு செய்கிறது இப்படி தான் செய்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி புட்டு டைப்லேயும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷனும் ஆகும், எந்த பிரச்சனையும். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் ரேவதி சரவணா சொல்லி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா புதுசாக இது மாதிரி நிறைய டிஷ் போடலான்னு இருக்கேன். அதையும் போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு என்னுடைய வீடியோக்கு ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இன்டர் பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.